லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்களை மன்னிச்ச நம்ம வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்ட நீங்க ஸ்வேதாவையும் ராஜாவையும் ஏத்துக்கணுமா? ராஜி, நீ ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக்கும் வானதியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களம்மா. நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில எல்லா விஷயமும் திடீர் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் நீ எடுத்த முடிவு சரியான முடிவுதாம்மா. நான் எப்பவுமே யோசிக்காம முடிவு எடுக்கிறது இல்லைங்க. விருப்பம் இருக்குதோ இல்லையோங்கிறத தாண்டி இங்கதான் இருக்கணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. வரட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது வீடு, இல்லைன்னா அது வெறும் செங்கலும் மண்ணும் தானே. நான் எப்பவும் சொல்ற மாதிரி நமக்குள்ள என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒன்னா ஒரே குடும்பமா தான் தெரியணும். தெரியும் ராஜி, கண்டிப்பா இனிமே அப்படிதான் தெரியும். ஸ்வேதாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க ஒரு நிமிஷம். அவங்க கல்யாணம் ஆகி இப்பதான் முதல் தடவையா நம்ம வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம விருப்பத்தை கேட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்களை சரியா செய்யணும்ல. அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி யாரையாச்சும் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. சரிம்மா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ராஜி, உனக்கும் மருமகளுக்கும் ஏக பொருத்தம். நீ ஒரு விஷயத்த நினைப்ப, அத உடனே செஞ்சிடறா பாத்தியா? இதெல்லாம் நீ மனசுல நினைக்கிறதுனால அவளுக்கு தெரிஞ்சிருதா, இல்ல அவ செய்ய போறான்னு தெரிஞ்ச அதை நீ நினைக்கிறியான்னு எனக்கு புரியல ராஜி. எப்பவும் நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஆட்கள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் ராஜி. எந்த காரணத்துக்காகவும் அப்படிப்பட்டவங்களை நம்ம இழந்துடக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் மண்டையில் எழுதியிருக்கோன்னு தெரியல. போற போக்க பார்த்தா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அப்புறம் நம்ம அவுட் ஹவுஸ்க்கு தான் போகணும்னு ஒரு பேச்சுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நிஜமாயிரும் போல இருக்கேம்மா. கல்யாணமாகி முதல் முறையா 2 பேரும் வீட்டுக்குள்ள வரீங்க. 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அண்ணி, என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஸ்வேதா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஏதோ நம்ம போதாத காலம், நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதனால அது எல்லாம் மறந்துட்டு இனிமே எப்பவுமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையே. அது கண்டிப்பா நடக்கும்.
2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு கொண்டு போங்க. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா? நாங்க இங்க இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நாங்களும் பாக்குறோம். ஸ்வேதா உள்ள வாமா. ராஜா வா. வாங்க. வாமா. அப்பா அழாதம்மா. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்குதுமா. நடந்ததெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காம பழைய மாதிரி எல்லாரும் ஒன்னா இருப்போம். என்ன சம்பந்தி நான் சொல்றது? சரியா சொன்னீங்க சம்பந்தி. இவர் ஒருத்தர் யார் என்ன சொன்னாலும் ஆமா சிங் சக் போட்டுக்கிட்டு. இதெல்லாம் கேட்டா நமக்கு தாமா திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகும். நீ வா. ஸ்வேதா, அவுட் ஹவுஸ்ல இருக்கிறப்ப அம்மாவை தினமும் பார்க்க முடியலன்னு நீ ஃபீல் பண்ணல. இனிமே உனக்கு அந்த கவலையே வேண்டாம். நீ நினைச்ச நேரம் அம்மாவை பார்க்கலாம். அண்ணே, நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்வியா? என்ன ஸ்வேதா? நிஜமாவே அம்மா தான் எங்களை இங்க வர சொன்னாங்களா? அட ஆமா ஸ்வேதா, அதே நீ இவ்வளவு டவுட்டா கேக்குற? எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டவங்க நாங்க இங்க வர்றப்போ பானு ஒரு வார்த்தை கூப்பிட கூட அவங்களுக்கு மனசு வரல. அப்போ அவங்க என்ன வேண்டாம் வெறுப்பா தானே வர சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலப்பா. கோவம்லாம் இல்லம்மா. நடந்ததெல்லாம் சாதாரணமா நம்ம ஏத்துக்கிட்ட அளவுக்கு அவளால் அதை ஏத்துக்க முடியல. ஆனா சீக்கிரமா அதெல்லாம் மாறின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுல இடம் கொடுத்தவ அவ மனசுல இடம் கொடுக்காமல போயிடுவா. மாப்பிள்ளை கூட்டிட்டு போமா. கார்த்திக் போப்பா, போமா. போ ராஜா. வா. அப்பா என்னங்க, லக்கேஜ் எதையும் எடுத்துட்டு வரல, கார்லயே இருக்கு. அதான் அப்பா கொடுத்து விடுறேன்னு சொல்லிருக்காருல, அவர் பார்த்து பாரு. சரிங்க. நீங்க எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க? அத நான் கேட்கணும். நீங்க 2 பேரும் முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியில போங்க. இந்த ரூமுக்குள்ள நாங்க வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஆர்த்தி? இதுக்கு முன்னாடி வேணா இது உங்க ரூமா இருக்கலாம், ஆனா இப்போ இது எங்க ரூம். உங்களுக்கு தான் தனி ரூம் கொடுத்துருக்காங்கல்ல ஆர்த்தி. அந்த ரூம்ல என்னோட ஹஸ்பண்ட் வர்க் பண்றாரு. இப்படி எல்லா ரூமையும் நீங்க எடுத்துக்கிட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கங்க. அப்படியெல்லாம் அங்க போய் தங்க முடியாது. எங்களுக்கு இந்த ரூம் தான் வசதியா இருக்கு. வாடுதி, நீ நினைக்கிற? உட்கார், இது நம்ம ரூம் தான். நம்ம ரூமா? நான் ஏன் ரூம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நம்ம ரூம்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் முதல்ல டென்ஷன் ஆகுற? உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருந்ததுன்னா நாங்களும் இந்த ரூம்ல தான் இருப்போம். ஒன்னு பண்ணிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி? ஷேர் பண்றதா? ஆமா, நாங்களும் இங்கே இருக்கோம், நீங்களும் இங்கே இருங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வாடுதி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஒரே கசகசன்னு இருக்கு.
அப்படி போ வெளியே. ஏங்க அவ தான் விதாண்டவாதம் பண்ணிட்டு இருக்கானா, நீங்களும் ஏங்க அவளுக்கு சரிக்கு சமமா வம்பெடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்காக நம்ம ரொம்ப விட்டு கொடுத்துட முடியுமா? உன் தங்கச்சி கிட்ட பொறுமையா பேசலாம், எதையும் புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரிலாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவளா சரிப்பட்டு வருவா. அப்பா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு வானதி. எனக்கும் அதே சந்தோஷம் தாங்க. ஆனா அம்மா இன்னும் முழு மனசோட ஏத்துக்கலையே. முன்ன மாதிரி அம்மா எப்போ என்கிட்ட பேசி பழக போறாங்கன்னே தெரியல. அவுட் ஹவுஸ்ல இருந்த நாம சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சு பார்த்தோமா? அதே மாதிரி நீ நினைக்கிற இந்த விஷயமும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா நடக்கும். தூரமா இருந்ததுனாலதான் அம்மாவால எல்லா பாசத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. அதான் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும் வானதி. டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், சரியா? ஃபார் யுவர் வாய்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி gift இருக்கு, கடவுள் gift கொடுத்திருக்காரு. வானதி, லக்கேஜ்ல வந்துருச்சா? வானதி, லக்கேஜ் வந்துச்சான்னு ஒன்னதான் கேட்டேன். வந்துருச்சு. நான் சொல்றது கூட காதுல கேட்காத அளவுக்கு அப்படின்னு சின்சியரா நீ போன்ல பாத்துக்கிட்டு இருக்க. அதுவா, நம்ம ஜீ தமிழ் சேனல்ல அதுல சரிகமபான்னு ஒரு நிகழ்ச்சி போகுது, அததான் பாத்துட்டு இருக்கேன். இதோ நீங்களும் பாருங்களேன். இதுல இந்த பையன் பேரு குரு பிரசாதா, ரொம்ப நல்லா பாடுறாங்க. இந்த பையன் பாடினா எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராத காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. ஒரு தடவையாவது இந்த பையன் பாடுற பாட்டை நேர்ல கேட்க மாட்டோமான்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ரொம்ப அருமையா பாடுறான். அண்ணி, வா ஸ்வேதா, பசிக்குதாடா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, சாப்பாடு ரெடி ஆயிடும். பரவாயில்ல நீ, நீங்க பொறுமையாவே செய்யுங்க. நான் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். யாரு யாருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு பாத்தியா? எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீ போய் டைனிங் டேபிள் உட்காரு, நான் 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆனது கொண்டு வரேன். இல்ல, நீங்க தனியா இருந்து எல்லா வேலையும் பாக்குறீங்களே, அதனாலதான் கேட்டேன். அதனால என்ன, முன்ன பின்ன பார்க்காத வேலையா? என்னமோ இத்தனை நாள் நீதான் இந்த வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி பேசுற. இங்க பாரு, நீ என்ன கவனிக்கிறத விட்டுட்டு முதல்ல உன் உடம்ப நல்லா கவனி. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா சாப்பிடணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும்தான் உன் வேலையா இருக்கணும், புரியுதா? மத்தபடி இந்த எல்லா சின்ன சின்ன வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. உனக்காக கடுகு சேர்க்காம தான் சமைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன், சரியா? சரிங்க நீ. பாத்தியா, போனா போதுன்னு உன் அத்தை இவள வீட்டுக்குள்ள விட்டாங்க. இவ இதான் சாக்குன்னு மொத்தமா நம்ம எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்கா. அதாம எனக்கு ஒன்னும் புரியல. எப்படியும் இவ சமைக்கிறதெல்லாம் அத்தை சாப்பிட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துற மாதிரி விழுந்து விழுந்து இப்படி வேலை பாக்குறான்னு எனக்கு தெரியலம்மா.
இவ சமைக்கிறதெல்லாம் உங்க அத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? மா அவங்க தான் அப்பவே ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்களே. இவ இப்படிதான் அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது செய்வான்னு தெரிஞ்சுதான் அவங்க உஷாரா ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இவ விழுந்து விழுந்து விதவிதமா சமைச்சு கொண்டு போய் டைனிங் டேபிள் மேல வச்சு உங்க அத்தை முன்னாடி அசிங்கப்பட போறா, அதானே? கண்டிப்பாமா. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? யாருக்குமே தெரியாம இவ சாப்பாடு கொண்டு போய் வச்சா அத்தை அத இவ மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சாலும் எரிவாங்க அப்படிங்கிற? ஆர்த்தி, அப்ப இந்த பரபரப்பான காட்சியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம முதல் நாள போய் டைனிங் டேபிள் இடம் பிடிச்சிருவோம். வா வா. ஆர்த்தி, அத்தை இதோ வரேன். அத்தை எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன ராஜ் இதெல்லாம்? என்ன? இல்லம்மா, சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். யாருக்கு எது விருப்பமோ அதை தானே சாப்பிட முடியும். அம்மா, கடையில சாப்பிடுறது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. நீங்க வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்கம்மா. நான் என்ன சாப்பிடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது நீ முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா? சரிதாம்மா, ஆனா நீங்க என்ன சாப்பிடணும்னு நான் தானே முடிவு பண்ண முடியாது. உங்களோட ஹெல்த் விஷயத்துல டாக்டர் முடிவு பண்ணலாம்லம்மா. ஏற்கனவே உங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இப்படி ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுமா? உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னையும் உப்பு காரம்லாம் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நான் சொன்னதுக்காக இல்லைன்னாலும் உங்க உடம்பு மேல இருக்க அக்கறைக்காகவாது நான் சமைச்சதை சாப்பிடுங்கம்மா. மா, இவ செஞ்சதை அத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தா சுகர் பிரஷர்னு சொல்லி சமைச்சதை அத்தைக்கு ஊட்டி விட்டுருவா போல இருக்கே. அத்தை ரியாக்ஷனை பார்த்தா அவங்க சாப்பிட்டுருவாங்க போல இருக்கே. ஏய், இப்பதானே ஆட்டோ ஆரம்பிச்சிருக்கு, நீ பேசாம இரு. உள்ள புகுதி எப்படி ஆட்டத்தை குலைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏ வானதி, என்ன நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்களுக்கு பிரஷருங்கிற, பிபிங்கிற, சுகருங்கிற இல்லாத நோயெல்லாம் அடிக்கிட்டே போற? நீ பேசுற பேச்சிலேயே அவங்களுக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துரும் போல இருக்கே. நீ சமைச்சதெல்லாம் அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக டாக்டர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாருன்னு கதை விட்டுட்டு இருக்கியா நீ? சம்மந்தி அம்மா சாப்பாட்டு விஷயத்துல தலையிடுற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? இல்ல, அம்மா மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இத நானா சொல்லல, டாக்டர் சொன்னதுதான். அப்படியா? எங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். நீ சொல்ற அதே விஷயத்தை அவர் சொல்றாரான்னு பார்க்கலாம். ஏய், என்ன முழிக்கிற? ஃபோன் பண்ணு. என்னங்க, போனை கொடுங்க. போனை ஸ்பீக்கர்ல போடு. அவர் என்ன சொல்றாரு நாங்களும் கேட்க வேண்டாமா? சொல்லுமா வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். வாரம் வாரம் தவறாம உங்க அத்தையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி அப்டேட் கேட்டுட்டே இருக்க.
இப்போ கூட அதுக்காக தானே கால் பண்ணியிருக்க? ஆமா டாக்டர். உங்க அத்தை மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிற ஒரு ஆளு அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தானே நல்லது. நான் லாஸ்ட் வீக் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவங்க நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லம்மா, அடிக்கடி ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன சொல்றது, பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எதுவுமே நார்மலாவே இல்ல. நீ தான் அவங்க மேல அக்கறை எடுத்து இதெல்லாம் பாத்துக்கணும். நீ செய்வ வானதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சாலும் குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுரு. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி மேடம் 5 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல அவங்க நார்மல் வெயிட்டுக்கு வரணும். அதுதான் அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதாமா? சப்போஸ் உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா. நான் வச்சிட்டுமா? ஓகே டாக்டர்.